Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 10.4 question number 26. See derivatives தமிழ்ல வகையிடுக. If x is equal to a into theta plus sin theta and y is equal to a into 1 minus cos theta, then prove that at theta is equal to pi by 2 y double dash is equal to 1 by a. சீங்க x and y கான வேல்யூ கொடுத்திருக்காங்க. theta is equal to pi by 2 எனும்போது y double dash is equal to 1 by a என நிறுவுக அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. See we know y dash னா dy by dx. ஓகே, அதாவது x பொறுத்து y ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். இப்போ y double dash னா d square y divided by dx square. x பொறுத்து y நம்ம 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் இங்கே நமக்கு given கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு given காப்பி பண்ணிடலாம். x is equal to a into theta plus sin theta and y is equal to a into 1 minus cos theta. ஓகே, இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா y double dash கான வேல்யூ வந்து 1 by a னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ y double dash மீனிங் என்னன்னா d square y divided by dx square னு மீனிங். பட் இந்த பிளேஸ்ல x y இருக்கு, பட் இங்க பாராமீட்டர் தீட்டா இருக்கு. அதனால இந்த பாராமீட்டர் இக்னோர் பண்றதுக்காக x தனியா இந்த தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y தனியா இந்த தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் x தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx divided by d theta, y வை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d theta. இப்போ நமக்கு ரிக்வயர் என்னன்னா d square y divided by dx square. ஸோ இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dy divided by dx. ஓகே, இப்போ dy divided by d thetaவை dx divided by d thetaவால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் dy by dx. ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது dy by d theta into இந்த டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ d theta divided by dxனு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் d theta will cancel, left out dy divided by dx. ஓகே, ஸோ clearly dy divided by d thetaவை dx divided by d thetaவால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் dy by dxன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸையும் ஒய்யையும் தீட்டாவை பொறுத்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஓகே, அப்போ இங்கே dx divided by d theta is equal to இந்த பிளேஸில் d by d theta எக்ஸ்கான வேல்யூ இங்கே a into theta plus sin theta. ஓகே, இப்போ இங்கே dx divided by d theta as it is இருக்கு. இந்த இடத்துல a is constant, external எடுத்துடலாம். இப்போ d by d theta into இங்க theta plus sin theta. ஓகே, ஸோ a as it is, தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 plus sin thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா cos theta. ஓகே, ஸோ இதுதான் dx divided by d thetaக்கான வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் y நம்ம தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எனிவே இங்கே dy divided by d theta is equal to இங்கே d by d theta into இங்கே a into 1 minus cos theta. ஸோ ஏவை எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். அப்போ d by d theta 1 minus cos theta. ஓகே, ஸோ a as it is, இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 0, இந்த மைனஸ் அப்ளை பண்ணிடலாம். cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin theta. ஓகே, ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது a இன்ட்டு sin theta, இது dy divided by d thetaக்கான வேல்யூ. ஓகே, இப்போ இந்த பேசஸ் யூஸ் பண்ணி நம்ம dy divided by dxக்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடலாம். we know dy divided by dx எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா dy divided by d thetaவை dx divided by d thetaவால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதை ரெஃபரன்ஸ்க்கு ரைட் பண்ணிடுறேன். இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் dy divided by d thetaக்கான வேல்யூ a into sin theta.
dx divided by d theta can value a into 1 plus cos theta. Okay, in the place la a will cancel, left out namakku sin theta divided by 1 plus cos theta. Okay, in the place la இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. ஸோ நியூமரேட்டரில் சைன் தீட்டாக்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். இப்போது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, ஸோ நமக்கு காஸ் தீட்டாக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ காஸ் தீட்டாக்கு இருக்கிற ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா கிரியேட் ஆகிறது 2 cos square theta by 2 minus 1. ஸோ இந்த இடத்துல இந்த மைனஸ் 1 இங்கே கொண்டு வரும்போது இது ப்ளஸ் 1 சேஞ்ச் ஆகிடும். எனவே 1 plus cos theta is equal to 2 into cos square theta by 2னு கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம இங்கே டினாமினேட்டரில் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே நியூமரேட்டரில் 2 into sin theta by 2 into cos theta by 2 whole divided by இங்கே 2 into cos square theta by 2. ஓகே, இப்போ இந்த 2 will cancel, cos theta by 2க்கு இந்த ஸ்கொயர் will cancel, left out நமக்கு sin theta by 2 divided by இங்கே cos theta by 2. ஓகே, இப்போ இந்த பிளேஸில் tan thetaக்கான ரேஷியோ sin theta by 2 cos theta by 2 இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு tan theta by 2னு கிடைச்சிருக்கு. ஓகே, இது dy divided by dxக்கான வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இது என்னன்னா y டேஷ்க்கான வேல்யூ, பட் நமக்கு ரிக்வயர் என்னன்னா y டபுள் டேஷ். அப்போது இங்கே டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான், சாரி y டபுள் டேஷ்ன்றது தெரியும். இப்போ டி பை டிஎக்ஸ், இங்கே y டேஷ்ன்றது dy டிவைட் பை டிஎக்ஸ். ஸோ இந்த பிளேஸில் tan தீட்டா பை 2. இப்போ டைரெக்டாகவே நமக்கு tan தீட்டாக்கான டெரிவேட்டிவ் தீட்டாவை பொறுத்து பண்ணும்போது நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். பட் இந்த பிளேஸில் ஜஸ்ட் தீட்டாவாக இருக்கணும், பட் இங்கே நமக்கு இது தீட்டாவாக இல்லை, தீட்டா பை 2வாக இருக்குது. அப்போ செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ இன்னர் ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் இங்கே நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே tan தீட்டா இதை என்டையர் டேர்மாக எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இது tan எக்ஸ் ஆகிடும். அப்போது இந்த ஃபார்முலாவில் tan தீட்டா தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த பிளேஸில் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகே, அடுத்து செயின் ரூல் அப்ளை பண்ணும்போது இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இன்னர் ஃபங்க்ஷன்றது தீட்டா பை 2. இந்த பிளேஸில் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு இங்கே தீட்டா பை 2. இதை தான் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எனிவே ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆஸ் இட் இஸ். இந்த பிளேஸில் இது 1/2 கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். தீட்டாவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி தீட்டா டிவைட் பை டிஎக்ஸ். ஓகே, இந்த பிளேஸில் நம்ம டிஎக்ஸ் டிவைட் பை டி தீட்டாக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து நம்ம டி தீட்டா டிவைட் பை டிஎக்ஸ்க்கான வேல்யூவை எடுத்துடலாம். ஓகே, டிவைட் பை டி தீட்டானா இதுக்கு ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 1 டிவைட் பை dx divided by d theta னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா d theta divided by dx கிடைச்சிடும். அப்போ இங்கே 1 divided by a into 1 plus cos theta. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் dx divided by d theta divided by dxக்கான வேல்யூ. ஓகே, ஸோ இதை நான் இங்கே காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு இந்த 1/2 இன்ட்டு இந்த பிளேஸில் 1 டிவைட் பை ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, நமக்கு இங்கே தீட்டாக்கான வேல்யூ π/2 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு சீக்கன் ஸ்கொயர் இந்த இடத்துல π/2 டிவைட் பை 2 இன்ட்டு 1/2 ஆஸ் இட் இஸ் இன்ட்டு 1/a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கான வேல்யூ π/2.
ஓகே, இப்போ இது சீக்கன்ஸ் ஸ்கொயர், இது பை பை 4 ஆகிடும், இன்ட்டு இது 1/2 இன்ட்டு 1/a இன்ட்டு இங்கே 1 ப்ளஸ் காஸ் 90க்கு 0. ஓகே, எனிவே இப்போ சீக்கன் ஸ்கொயர் பை பை 4, அதாவது சீக்கன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் 45 டிகிரி. ஓகே, ஸோ காஸ் 45க்கு வேல்யூ 1/√2. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா √2 கிடைச்சிடும். ஸோ சீக்கன் 45 டிகிரிக்கு அப்போ இதை எங்கே ஸ்கொயர் பண்ண போகிறோம், √2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/2 இன்ட்டு இது 1/a ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் வில் கேன்சல், தேர் ஆஃப்டர் இந்த 2க்கு 2 கேன்சல், லெஃப்ட் அவுட் இங்கே 1/a இருக்குது. லெஃப்ட் சைடில் d ஸ்கொயர் ஒய் டிவைட் பை dx ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2 இருக்கும்போது இதுதான் ஒய் டபுள் டேஸ்க்கான வேல்யூ. ஓகே, நமக்கு தேவையான டெரிவேட்டிவும் இதுதான். ஓகே, தேங்க்யூ.